சாமிக்கு அலங்காரமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏண்டா முருகா, வர்ற தைப்பூசத்துக்கு கோயில் உண்டியலோட உறங்கு தான் வசூல் சாஸ்தின்னு பேசிக்கிறாங்க. பூசாரி அவனுக்கு என்னையா பொன்முட்டை வார்த்தை வளர்த்துக்கிட்டு இருக்கான்ல. அடையே நீங்கள் வேற. நம்ம மாங்காட்டு சாமி கண்ணை திறந்து பார்த்து எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சுன்னா என் பாவ கணக்கெல்லாம் தீர்த்துக்கலான்னு பார்க்குறேன். இவங்க கணக்கும் முதலாளி கணக்கும் தீர்க்கணும்னா ஊர் சாமியெல்லாம் 1 கோடி தான் வரணும். டே முருகா, இத்தனை காலமாக பூசாரிக்கிட்டே பேசாத சாமியோட உங்கள்கிட்ட கண்ணை திறந்து பேசுகிற போது இப்படியா ஏதோ நம்பிக்கையோடு இருக்கான், இருந்துட்டு போகிறான். சாமி ஆசீர்வாதம் பண்ணணும், பாவப்பட்ட ஜீவன். சாமி 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 நம்மளை பார்க்கலாம் என்னடா, நாம தான் சாமியை பார்த்துட்டு இருக்கோமே, அதுவே பெரிய புண்ணியம். போய் குழப்ப பாரு. ஐயா, வந்ததுலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையே, வந்து ஒரு வாய் சாப்பிடுப்பா. வீட்டில் யாருமே சாப்பிடல, நீ இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படிப்பா சாப்பிட்றது? इतने साल तूने खाना ही नहीं खाया. என்னப்பா சொல்ற? इतने வருஷமா நீ சாப்பிடாமையா இருந்த? பார்த்தா அப்படி தெரியல, நல்ல குப்பை தட்டி மாதிரி இருக்க. ஏண்டா இப்படிலாம் பேசுற? பொட்டுச்சு நான் என்ன செய்ய முடியும்? அந்த ஆள் பேச்சுக்கு தலையாட்டியே வாழ்க்கை போல தொலைஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கப்பா, அம்மா மேல எந்த தப்பும் இல்லை. மனசுல என்னதாயா நினைக்கிற? பெத்த கடனுக்கு 4 மீதி கூட மிதிச்சுக்க. என்ன வேணும் கேளு, ஒரு தாயா உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு. பாங் பாங் காஞ்சா இருக்கா? गांजा है मिलता है? தூங்க விடுங்க. அட போய்யா, மார்கழி மாதம் பயலுகள்லாம் மலைக்கு மாலையை போட்டு திரிகிறானுங்க. நானே காஞ்சி போய் கிடக்கிறேன், இதில் உனக்கு வேற படி கலக்கணுமா? டேய் யாரா நீ? இந்நேரத்தில் எங்கடா பண்ணிக்கிருக்க? गांजा कहाँ मिलेगा? என்னது? माल है? எது? गांजा का. டேய் பரதேசி போய் குசும்பா பாத்தியா? போலீஸ்காரன்ட்டே வந்து கேக்குறியா? மேலே கிடைக்கும் தம்பி. சும்மா கிட, பெரிய சூரப்புலி. வெளியே வெளியே சொல்லி விடாத, பெரிய கேவலம். गांजा है? அந்த எழுதுறான் பாரு. சாமி
ஆளை பார்த்தா ஏறக்குறையெல்லாம் நடங்குதையா. छोटा माल देते हैं बेलगुर्रा. महादेव जय अघोरा. ஐயோ என்னமோ மந்திரம்லாம் சொல்கிறாயா. ओम स्मशानाय नमः. जय भोलेनाथ. ஐயோ சாமி உலகளை பற்ற வைக்கிறான். என்ன தம்பி நெருப்பு அசுத்தப்படுத்திட்டிய? நெருப்புக்கு எதிரா சுத்தம் அசுத்தம். பார்க்க ஒரு தினுசா இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எங்கேருந்து வரீங்க? இங்கெங்கே இருக்கீங்க? எங்கே இருப்பேன்? 5 महाभूतों में समाया हूँ. அது சரி, வடக்கிருந்து வரீங்க போல இருக்கு. எங்க தங்கிருக்கீங்க? ஸ்மசானம். ஸ்மசானம். சுடுகாட்டு சாமியா? பவர் தான் இருக்கா? வாயில் லிங்கம் எங்கே வருமா? வரும். அடிச்சவன் வாயிலேருந்து ரத்தம் வரும். அதுலேருந்து விவகாரமே பேசிக்கிட்டு இருக்காங்க. போய் படுங்கயா, சாமி தூங்குது இல்லை, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு. சாமி வாங்காட்டி சாமி, கண்ணும் திறக்காது வாயும் பேசாது. பகவான் கால் பைரவ். அப்புறம் என்னடா சாமி? பகவான் கால் பைரவ். நான் இவ்வளோ இடும்போதே நினச்சேன் இப்படியாவது ஒன்று வரும். ஏய் ஏய் நித்ரா. ஏய் நித்ரா. எங்கடா உன் முதலாளி? ஏன் எங்களை பார்த்தா உங்களுக்கு மல்லால் மாதிரி தெரியலையோ? நிறுத்திரி. என்ன நயன்தாரா? போலீஸு. என்ன போலீஸு? எங்களை பார்த்தா உங்களுக்கு போலீஸ் மாதிரி தெரியலையோ? நக்கல் பண்ற. இப்ப போட்டே ஒரு ஆட்டம், அதை ஸ்டேஷன்ல வந்து போடு. வா தம்பி கணேஷா, இப்போ இருக்கிற நண்டு சுண்டு நடிகனுக்கெல்லாம் கொஞ்சமாவது உன் நடிப்பை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கக்கூடாதா? நானும் நடிக்கிறேன் பாருங்கடான்னு. ஐயோ அம்மா உசுரை வாங்குறானு. கரெக்டாக சொன்னீங்க வாத்தியார. நேற்றெல்லாம் ஒரு படம் பார்த்தேன், அந்த ஹீரோ மட்டும் என் கண்ணில் சிக்குனா அம்மனை கட்டை இழுத்துட்டு போய் நடு முச்சை போட்டு பொச்சு அடிச்சு கொண்டு வருவேன். கண்ணா, அவன் நடிச்சு கொள்றாங்கிறதுக்காக நீ அவனை அடிச்சு கொள்ளணும்னு நினைக்காது. அராஜகத்தை விட்டுட்டு அன்பால திருத்தப்பா, அன்பால. அதெல்லாம் சரி, முதல்ல நீங்க ஒத்த கால நிக்காதீங்க, ஸ்டேஷனுக்கு ஆகாதுல்ல சார். நயன்தாரா சார். ஓகே நைன், கம் ஆன். தாம் தெரிகிட தக்கத்தாம். அடேங்கப்பா, இது வரையா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கூத்தாடி பயவில்லையா? என்ன சத்திரம் நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டா பிச்சை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா? போட்டிருக்கிற வேஷத்தினால தப்பிச்சிட்டீங்க. எவன்டா உங்க ஓனர்? இவரு தான் எங்க ஓனர். வாடாங்க. காக்கா குஞ்சு மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் ஓனர். ஆமா, நீ பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டு போய் துபாயில் விற்கிறியாமே? ஐயா சோக்கு அடிக்கிறாங்க. என்னது சோக்கா? பொறுக்கி பிச்சைக்கார பையில பொம்பளை வியாபாரமா பண்ற? என்ன அடிச்சாலும் கம்ப நிக்கிறானே. நாத்தம் முடிச்ச
வந்து சேர்றானுங்க பாரு. குடே இங்க வாடி. ஏய், வெளியே முருகன் ஒருத்தன் இருப்பான், அவன் கூட போ. அங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்கணும். என்ன, புரியுதா? டேய், ஒழுங்கு மரியாதை அவளை விட்டுட்டு ஓடி போயிரு. எங்கேயாவது என் கண்ணில் தட்டுப்பட்ட பொம்பளை கேஸ்ல பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன். ஏய், கூட்டு போயா. ஏய், வா. இவளாது வெடக்குஞ்சா இருக்காள, புத்தோஷாலா? முருகண்ணே, உருப்படி புதுசா என்ன வேலைக்கு வாங்கின? அது தெரிஞ்சு நீ என்னடா பண்ண போற? விளைய சொன்னா வர தைப்பூசத்துக்கு இதே மாதிரி நாளை வாங்கி போட்டு நாங்களும் முதல்ல ஆயிடுவோம்ல. எத்தனை நாளைக்கு நாங்களும் இப்படியே பிச்சை எடுத்துடுறது? முறைக்காத முருகனே, எங்க அண்ணன் கண்ணம் முறதுக்குள்ள அதை ஒரு தொழிலதிபர் ஆக்கி ஒரு நடிகைக்கு கட்டிச்சு போலான்னு பாக்குறேன். அவ்வளவுதான். நினைப்பு தாண்டி குழப்பம் கிடக்குது. ஏ டிம்பல, பாடிங்க. அங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? இவங்க தான் சில்லறை பார்த்துக்கோங்க, தெரியுமில்ல? மூஞ்சி மகரி மூதே. ஏய், இப்படியே அழுது ஊழையறதுனால ஒன்றும் ஆப்பறதில்ல. இனிமேல் இதுதான் உன் இடம். காலையில் வந்தோமா, 4 பாட்டு படித்து காசை பார்த்தோமா இருக்கணும். அதை விட்டுட்டு பழசையும் நினச்சி எங்கள் பொழப்பை எடுத்துக்கூடாது. முதல் 2 நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக சரியாக போயிடும். இவ்வளோ பொழுது நீங்கள் ஒரே இடத்துல போடாத. வெயில் யாரோ மண்டபம் மரத்தடி அடிவாரம் மாற்றிக்கிட்டாரு. சனி காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. பரோட்டா கிரோட்டா ஏதாவது வாங்கிக்கோ. ஏன்டா வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை பாருங்கடா. டேய், குருடிங்கிறதுனால அவகாசம் சேர்த்து கும்மி அடிச்சலாம் நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தன் தட்டியும் தனித்தனியாக எண்ணுவேன். ஜாக்கிரதை. எங்கேருந்து கூட்டம்? டெய்லி உன்னை கெஞ்சி கேட்குறேன். தொழில் பண்ணுற இடத்துல பல்ல கட்டாத, சில்லறை விடாது. தயவு செய்து மூஞ்சி படுதாம வச்சுக்கிடா. உனக்கு புண்ணியமா போ. அட நீ என்ன முருகா, வர பிச்சை கண்டே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்ட? போ போ போ, போயிட்டே இரு. வந்து வாச்சிருக்காம உயிரை வாங்குறானு. சே, சும்மா இருங்கடா. ஆளுக்கு கேள்வி கேட்டு பாவம் கண்ணிரியா பயந்துரும். பேர் என்னம்மா? அழுகாதம்மா, அழுகாம பேர் சொல்லுமா. பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல அம்சமாக தான் இருக்க. அழுகக்கூடாது. ஏன் அழுகிட்டே இருக்க? அழுகாதம்மா. அப்பங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்களா? பெத்த அப்பனா முடிக்கலையே. நானும் அப்பா மாறுவேன். அழுகாமல் எழுந்திரிச்சுவாம்மா சொல்கிறேன். ஏ உனக்கு கூட்டு வாடி. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. உன்னை சுற்றி நாங்கள் 10 பேர் இருக்கோம். தைரியமா இருக்கு. நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம மாங்காட்டி சாமிக்கு வந்திருக்கோம். ஆடா எல்லாம் அப்படியே உட்காருங்க. நீ வாம்மா. அடி இருக்கு
பார்த்து ஏறி வா. எதிரில் உட்காந்து கும்பிட்டுக்க. மனசு பாரு தன்னால் குறைஞ்சிடும். சாமி சாமி அவன் குருட்டு பிள்ளை ரொம்ப கலங்கி போயிருக்கு. மனசால ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா பிச்சைக்கும் குறைவு இருக்காது, தெம்பாவும் இருக்கும். சாமி சாமி கல்ல கண்டாலும் சாமி, கை கால் இல்லைனாலும் சாமி, பேசினாலும் சாமி, பேசாம இருந்தாலும் சாமி, காணே பகவான் ஏண்டா சாமி. जन्म कर्म समय दिव्यम एवं यो वेति तत्त्वतः तत्त्वादेहं पुनर्जन्म सत्य प्रभावम दिव्य प्रकाशम मंत्र स्वरूपम निष्कलंकोहम निजपूर्ण बोधहम प्रत्यगात्माहम नित्य ब्रह्मोहम सत्यप्रमाणम मूल प्रमेयम अयम ब्रह्मास्मि अहम ब्रह्मास्मि. இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் தீக்க போறேன்? ஒரு வாய் சோத்துக்க செயலாம் சென்று விட்டு இப்போ புலம்பு. என்கிட்ட நல்லா இருந்தவளை பிடிச்சி கொண்டாந்து விட்டு ஓ வகத்தை நெப்பிக்கணுமாக்கு. இந்த பொழப்புக்கு பொது காக்கு சில வைய வித விதமாக அள்ளி திங்கலாம்ல. சரி, நீ எத்தனை நாளைக்கு தான் பழசையே நினைச்சு உட்காந்துட்டு இருப்பேன். நான்லாம் காசு போட மாட்டேன்னு என் மகன் அடித்து பற்றி விட்டான். நல்லா கேட்டுக்க மகளே, என் தலைக்கெல்லாம் ரொக்கம் எவ்வளோ தெரியுமா? 4000. ஆசானே, எப்போ பாரு உன் பெருமையே பேசிட்டு எங்களா தவிட்டு காயிட்டு வந்தாங்க. எங்க தலையெல்லாம் 20,000 ரூபா. என்ன பாட்டினார்? இப்போ அதுவா முக்கியம்? புதுசா வந்த பிள்ளைகிட்ட 4 வார்த்தை ஆறுதல பேசுங்கடா. நீ எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவ. அடிச்சு கிடிச்சு இம்சை பண்ணாம விட்டாங்களே. அந்த உட்காந்து முருகனுக்கு பிராக்கெட் போட்டிருக்காளே ஒருத்தி, அவெல்லாம் ஒரு தடவை ஓடி போயிட்டா. முதலாளி அடிச்சு இழுத்துட்டு வந்து கொலவிக்கல் எடுத்து தண்டு ஓட்டில் ஒற்றி ஆட்டி ஆயுசு பூரா நடக்க முடியாம குறுக்குடிச்சு போட்டார். அதுக்கு தான் பிறக்கையிலே என்ன மாதிரி சவட்டியா பிறக்கணும். நான் அதுல ரொம்ப ராசிக்காரன். யோ, எதை எப்போ பேசுகிற விவஸ்தை கிடையாது. புதுசாக ஒரு கூட்டத்தில் கொண்டு போட்டாங்களே, எப்படி காலம் தள்ள போகிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, நிறைய பழகிடுச்சு. ஒரு வேளை கபருமா பாட்டு படித்து சம்பாரிச்சிட்டு இருந்துமே இந்த ஈத்தர்களோட சேர்ந்து பிச்சை எடுக்கிற நிலைமையா நினச்சி வருத்தப்படுற ஆளா என்னம்மா? என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? யாரோட சேர்ந்து பிச்சை எடுத்தா என்ன? தர்ம தலை காக்கணும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நமக்கு பிச்சை போடுறாங்க. அவங்களுக்கு புண்ணியம் தேடி தரது நம்மளுக்கு எல்லாம் பெருமை தானேக்கா. ஒரு வாசகனாலும் திருவாசகம் மகளே, சரியா சொல்லிட்டேன். வீடு வாசல் ஒன்று இருக்கும்போது இங்க வந்து கிடக்குறியே, உனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாத்தையும் மறந்துருப்பா. வீட்டுக்கு வா, உன் தங்கச்சி ஆளா இருக்கா. அண்ணே அண்ணே வாயா. என்ன நீ அம்மானு கூப்பிட வேணாம். நானும் உன்னை ஒரு வார்த்தை பேச மாட்டேன். நீ எப்படி வேணாலும் இருந்துக்க. என் பிள்ளை எங்கேயும் போல இந்த தாருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாலே போதையா. வா, ஒரு எட்ட உன் தங்கச்சி வந்து பாரு. உன்னை விட்டு அவளுக்கு வேற யாரு இருக்கா? அம்மா சொல்றது கேள்றா.
மாசம் சுமந்து பெத்தேனே, அதுக்காகவாத இருக்க காட்டக்கூடாதா? 5 திங்களாய் அடங்கி நின்ற தூமே, கை 2 கால் 2 கண் 2 ஆனது. உடம்பாவது ஏதடி, உயிராவது ஏதடி? உடம்பால் உயிர் எடுத்த உண்மை ஞானி நானடி. தூமன் என்னன்னு தெரியும்லடி. வரமாட்டா. ஏமா? சொல்லுமா. வரமாட்டா. என்னம்மா சொல்ற? உனக்கு தெரியாது, அவன் ஒரு சுயம்புமா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பெத்த அம்மாவை இப்படி அழுக வைக்கிறது பெரிய பாவம். இவ ஒருத்தி யாரை கெடுக்கட்டு போனா நமக்கு என்ன? அதான் நான் ஜாலியா பிச்சை எடுத்து சந்தோஷமா இருக்கணும். ஆமா ஆமா, மற்றவங்க மேல அனுபவப்படுற நிலைமையிலேயே நம்ம இருக்கோம். என்ன ஆசானே, கூடவே இருக்கீங்க, நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாதா? என்னது கூடவே இருக்குமா? அவர் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு அசால்ட்டா பேசிக்கிருக்க? பெரிய சாமி தெரியும்ல. சாமியா இருந்துக்கிட்டு இது கூட தெரியலையா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன அவர்கிட்ட கூப்பிட்டு போங்க, எப்படி பேசி புரிய வைக்கிறேன்னு பாருங்க. என்னடா சொல்ற? பார்த்து கூப்பிட்டு போக்கா. உள்ள என்ன சாமி அங்கனே? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? பிடிச்சவன் பூரா சாமின்னு தராங்க. பிச்சைக்கார வேலைக்கு பேச்ச பாரு. இவர் பெரிய அம்பானி. யாரா அது? செல்போன் வச்சிருந்துச்சு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுன்னு. டே குய்யா, எனக்கு பார்க்கவே பயந்து வருதுடா. கூட்டு போடி, ரொம்ப தான் பசப்புறவ. இருண்ணே, நீ என்ன ஆளுங்கிற களை விடுற? அப்படிதான் உட்காந்துருக்கிறாரு. சாமி, சாமி, ராத்திரி பூரா உங்கள் அம்மாவை நினச்சி எனக்கு தூக்கமே வரல சாமி. உங்கள் அளவுக்கு எனக்கு அறிவில்லைனாலும் மனசில் பட்டது நான் சொல்கிறேன் சாமி. என்னடா ஒரு குருடி நமக்கு புத்திமதி சொல்கிறாளேன்னு நினைக்கக்கூடாது. நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், சரியா? தாயை பிரிஞ்சிருக்கிற கஷ்டம் என்னென்ன எனக்கு தெரியும் சாமி. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம். இதில் மாதா தானே பஸ்ல இருக்காங்க. மாதானா யாரு? அம்மா. அப்போ அம்மா தானே முக்கியம். எத்தனையோ தெய்வங்க இருந்தாலும் தாய் தான் நமக்கெல்லாம் குல தெய்வம். அந்த தெய்வத்தோட கண்ணில் தண்ணி வரலாமா? வரக்கூடாதுல்ல? அவங்கள அழுக வைக்காதீங்க சாமி. போங்க, போய் உங்கள் அம்மா கிட்ட மரியாதையாக மன்னிப்பு கேளுங்க, சரியா? அண்ணே, லேசாக வித்த கிழக்கு மாதிரி இருக்கு, போலாமண்ணே. நீர் அடித்து நீர் வெளுகுமா சாமி? இல்லை கோழி மிச்சு தான் குஞ்சு செத்துருமா? என்ன இருந்தாலும் நம்மளை பெற்றவங்க தான் நமக்கு முதல் சாமி, சரியா? இப்போ நான் உங்கள் மனசு மாறதுக்காக ஒரு பாட்டு பாடுவேனா, அது கேட்டுட்டு போய் நீங்களும் ஒழுக்கமாக இருப்பீங்களா, சரியா? ம் ம். ആരെണ്ണത്തിന് പൊക്ക് ആരോ സാമി കുഴി കൊടുങ്ങി സാമി, സാമി കുഴി കൊടുങ്ങി സാമി. അയ്യാ പുണ്യം സാമി. പോ പോ പോ.
കാലിങ്ങനെയാണെങ്കിലും പ്രസവിക്കും. ഇതിനെ പോക്ക് അതിനെ പോക്ക്. அதுகளே பிச்சை எடுத்து பழப்பம் எடுத்து அதை வந்து அண்டு பறையும் சனியும் முடிச்சு. என்ன வந்து ருப்பியை தூக்கிட்டு இருக்க? நீ வாட்டிங்க உட்காந்துருக்க கேட்குறல. விலைக்கு வாங்கிட்டேன். കേടാ നടക്കാതാ ഞാൻ ശരിയാക്കി தர்மம் பண்ணுங்க ஐயா. அண்ணா என்ன பக்கடா? அது வேண்டாம். அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. കണ്ണു പൊട്ടിയാ പണിയാകും. വേണ്ട நல்லா தெரியுதா? ഇതൊരു ചക്കപ്പഴം പോലെ ഉണ്ടല്ലോ. ഇതിന് രണ്ടിനെ പോക്ക്. ശരിയാണോ? നീ എന്താ ഒളിച്ചു കളിക്കാ? ഇവിടെ വാള ராமப்பா, ராமப்பா, இனி அழுது என்ன ஆக போகுது? நாமெல்லாம் ஆடு மாடு மாதிரி யார் வேணாலும் விற்கலாம் வாங்கலாம். நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வரப்படாதப்பா. ஆசானே அழுக வேண்டாம்னு சொல்லுக்கா. விடு, அழுது தீக்கட்டும். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கக்கூடாதுதான் ஒரு 2 கண்ணு அவிஞ்சு வைக்க எடுக்கும். ஏய், நீ இப்படி உட்காந்து என்ன அர்த்தம்? 4 வார்த்தை ஆதரவாக சொல்லிவிடு. சரி விடையா, மேலே இருந்து எல்லாத்தையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அது புழுக்கிறேன் எப்படியாம நம்மள மாதிரி ஈனப்பிறகு ஏழையா சாமி. தர்மம் பண்ணுங்கம்மா தாயே, தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா ஐயா என்ன பண்ணு? அக்கா என்னன்னு சொல்லுடா.
இவளை நாசம் பண்ண போறான் சாமி. எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. இதுக்கு ஒன்று விட்டா வேற நாதி இல்லை சாமி. இத்தனை காலமா ஒன்றை மட்டுமே தான் சாமி நம்பிட்டு இருக்கோம். இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க சாமி. എവിടാ ഇവള് പയ്യും പാത്രമൊക്കെ ഇവിടെ ഉണ്ടല്ലോ ഇവളെവിടെ இதுக்கு மேல நீ பேசாம இருந்து இவ சீரழிஞ்சு போற, நீ நாசமா நரக்கொழிஞ்சுதான் போவ. நான் சாமி இல்லை, மேல ஒருத்தன் இருக்கான். ஈஸ்வரகா மனுஷ ரூபேன, மனுஷ ரூபத்துல சாமியா. உன்னை இந்த பிறவியிலிருந்து விடுவிக்கவும் அடுத்த பிறவியை தடுத்து நிறுத்தவும் அவனால மட்டும்தான் முடியும். போய் அவனை பாரு. ஒன்றும் புரியலடா. எங்கடா அந்த குருடி? எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் யாரையும் பார்க்கல. அவளை அதுக்கு நீ கேட்குற? அவ கல்யாணம் ஆகி புரிசாயிட்டு போயிட்டா. അവിടെ ഗോപുരമാണുള്ളത്. ഇവിടെ എന്താ? ഇവിടെ അങ്ങോട്ട് നോക്കിയേ.
பிள்ளை பிடிக்கிற கண்டா இருக்கு. அடிச்சு கொல்லு சாமி. அடி சாமி.